ஃபாலோ நம்பர் ஒன்று எடுக்கலாம். நிறைய பேர் கேட்டே இருக்காங்க ஃபாலோ நம்பரு. ஆனால் இந்த 134 நான் போன மாதம் 1ஆந்தேதி வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். போன மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த இடத்த வரைக்கும் அந்த 134 போட்டு விட்டுட்டேன். எப்படின்னு அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். அதிலேருந்து தான் இப்போ நம்பர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 127 மார்க் பண்ணிக்கோங்க. 127 அந்த மாதத்தில் 7 அடுத்த 7 எங்கே வந்தது அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்படி வந்துருச்சு. இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா 2 தான் அந்த மாதத்தில். அந்த 2 பாருங்கள், அதுக்கு நேராகவே கரெக்டாக வந்து 124 அப்படின்ற ஒரு நம்பரு வந்தது. ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இந்த 2ஆந்தேதியிலேருந்தே அந்த 134 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணியிருந்தேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், 124க்கு அந்த 7ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பர் வச்சு ஏபி அப்படியே வந்து 12 வச்சு 124. ஓகேங்களா? அடுத்து 137 அதில் 7ன்ற நம்பருக்கு 4ன்ற பேர் வச்சு 137. நான் இந்த இடத்துல கூட ப்ளே பண்ணி பார்த்தேன். முந்தா நேற்று ப்ளே பண்ணது இதுக்கு 048க்கு நேராகவுமே ஒரு செட்டு ப்ளே பண்ணி பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். அதோட கரெக்டாக 134ன்ற நம்பரு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னெல்லாம் மிஸ்ஸே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்தின மாதத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த 137 இங்கே பாருங்கள் 237. அதனால் இந்த 34ன்ற ஒரு பிசி கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கெஸ்ஸிங்கில் என்ன எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஸோ இங்கிருந்தே வந்துச்சு, அது 30லேருந்தே வந்தது. இந்த 35லேருந்து சி போர்டில் ஒரு நம்பரு குறைச்சி 34 அப்படின்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட்டில் 89ன்ற நம்பரு இங்கே ஆல் போர்டு அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது 34 கரெக்டாக பிசிலே எடுத்துன்னு வந்து 34ன்னே வந்து போச்சு. ஸோ அப்போவுமே வந்து அந்த ஞாபகம் வரல. சரி, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் சில பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். 30 ஒரு வீடியோவில் கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். 30, 35 அதுக்கு ஒரு 35. ஓகேங்களா? அடுத்து அது கீழே 39, அந்த 39 ஒரு 39. ஸோ 34 கேமில் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாருங்கள், 35க்கு 30. ஓகேங்களா? இது வந்து 4 கணக்கு கரெக்டாக வந்துச்சு. 4 கணக்கு கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இது 4 கணக்கு கரெக்டாக வரல. அதே மாதிரி ஆனால் இங்கே 3 நாள் எப்படி கேப் வந்தோ அதே மாதிரி வந்து போச்சு. இந்த 35 இங்கே 39க்கு 34. அதாவது இங்கேருந்து 30க்கு 35 3 நாள், இங்கே 39க்கு 34 3 நாள். நான் வந்து 34 இந்த இடத்துல ப்ளே பண்ணேன். 3 நாள் விட்டு இந்த இடத்துல 34. இங்கேயுமே வந்து 134 போட்டேன், இங்கேயுமே வந்து 134 போட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 34க்கு 48ன்னு வந்தது. ஸோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ 127 137 2 நம்பர் தான் வந்து அந்த மாதத்தில் 7 வச்ச நம்பரு. அதுக்கு ஒரு 124 அப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் 122ன்னு ஒரு நம்பர் வந்தது. ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 127 124 122. ஸோ இந்த கேமு ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இப்போ 137 134 132ன்ற நம்பரு வரணும். ஸோ அது இன்னிலேருந்து ஒரு 10 நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். 132ன்ற நம்பரு வந்துடும். ஓகேங்களா? 132 வந்துடும். அடுத்து 7ன்ற நம்பரு 907ன்ற நம்பர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? 907. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 7ன்ற நம்பர் ரொம்ப கம்மியாக வந்த நம்பர். இல்லை, அதனால தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இந்த 907க்கு இங்கே வந்து ஏசி 97க்கு 94ன்னு வந்துருச்சு. ஆனால் நமக்கு வர வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா 904ன்ற நம்பர் வரணும். ஸோ 904ம் 132ன்ற நம்பரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் வரத்துக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்குங்க.
அதாவது ஒரு நம்பருக்குமே வந்து ஒரு மெத்தட் இருக்குதுங்க. எப்படின்னா, இப்போ நம்ம இந்த 39, 48, 34 இது எல்லாமே ஒரே நம்பர் தான். ஸோ இந்த மாதிரி வருமா அப்படின்னா, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் இந்த செட்டு ஒரு 2 தடவை வந்துச்சுன்னா, அதே போர்டில் இன்னொரு தடவை அது வரும். சரிங்களா? அது நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோலலாம். பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இங்கே பாருங்கள் 48, 39 திரும்பவும் பாருங்கள் அதே நம்பர் 48 அதே போர்டில். இப்போ திரும்ப இதனுடைய நம்பர் கண்டிப்பாக கேமில் வந்தே ஆகணும். இங்கே பாருங்கள் 3 நாள் கேப்பு. இங்கேயுமே பாருங்கள் 3 நாள் கேப்பில் அந்த நம்பர் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வரணும். இப்போ 48க்கு 48 வந்தது. இப்போ 39க்கு 39 வரும்னு பார்ப்போம். அது பாருங்கள் 89 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஆனால் திரும்பவுமே அதே நம்பரு கேமில் கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள் 89 ஆல் போர்டு போயிருக்கும். திரும்ப 10 நாளைக்குள்ளே அந்த நம்பரு ரிப்பீட் ஆகும். அதை பாருங்கள் 43. எல்லா நம்பருக்குமே அந்த பேருக்கு வந்து ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. அது கரெக்டாக அந்த மாதத்துலேயே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்கள் 48 வந்துடுச்சா, அப்போ 48 வந்துடுச்சா, இங்கே 484 2 போர்டு. ஸோ அந்த மாதம் எல்லாம் நீங்கள் அந்த 48னுடைய பேரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். மறுபடியும் 10 நாளைக்குள்ளே அது திரும்பவுமே வரும். இங்கே பாருங்கள் 84 திரும்ப அதே நம்பரில் அது முடிகிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 43 இங்கே ஒரு 84 ஆல் போர்டில் மறுபடியும் ஒரு 48 மறுபடியும் 89 ஒரு டபுள்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் கம்மியாகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு டபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் 89 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 2 வாரம் ஆகிடும் திரும்ப அந்த மெத்தடு வரத்துக்கு. இங்கே பாருங்கள் 84 இங்கே வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 48 திரும்ப 43 திரும்ப 89 இங்கே ஒரு 93. ஸோ இந்த மெத்தடு எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். மறுபடியும் ஏதாவது ஒரு டபுள்ஸில் தான் இது முடியும். இங்கே ஒரு 43 இங்கே பாருங்கள் 939 இது வரைக்குமே வந்து அந்த நம்பரு அதிகமாக வந்துன்னே இருந்திருக்கும் பாருங்கள். அது டபுள் போர்டு அடிக்கும். அந்த டபுள் போர்டு அடிக்கும்போது நாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடணும். அடுத்துமே பாருங்கள் அடுத்து எப்போ வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்திருக்கு. இதுவுமே டபுள் போர்டு பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இப்போ திரும்ப வந்து போச்சு. அப்போ திரும்பவுமே அந்த நம்பரு கேமில் வரும். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு நம்பரை நம்ம எடுத்துட்டோம், அது வந்து கண்டினியூவாக கேமில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை நாம் அதாவது சின்னதாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆகாது. பல்காக ப்ளே பண்ணுறவங்க அதிகமாக செட்டு ஏற்றுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பாஸ் ஆகும், யூஸ் ஆகும். அது மாதிரி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் பாருங்கள் மொத்தமே சின்ன நம்பர் தான். இந்த பி போர்டில் இங்கே வரைக்கும் சின்ன நம்பர் வந்தது. அப்புறம் திரும்பவுமே சின்ன நம்பரு. பாருங்கள் மறுபடியும் சின்ன நம்பரு. ஸோ இன்றைக்குமே சின்ன நம்பர் வரத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சோம். அதே மாதிரி இப்போவுமே சின்ன நம்பர் தான். ஸோ திரும்பவுமே இந்த மாதத்தில் இந்த 3 நாளுமே சின்ன நம்பர் தான் வரும். இருக்கிற பெரிய நம்பர் 5 நம்பரை கட் பண்ணிட்டு சின்ன நம்பர் 5 நம்பரை பி போர்டில் வச்சுருந்தாலுமே வந்து நல்ல வின்னிங் எடுத்துருக்கலாம். நூற்றி 32 904 இந்த 132 ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது வந்ததுக்கப்புறம் இந்த 904 வேணால் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள் ரெண்டுத்துலையுமே ஏதாவது ஒரு நம்பரு சீக்கிரமாக வந்துடும் அந்த மெத்தடில். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், கேம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு சி போர்டு 2 4 வரும்போது வேணால் இந்த பேரை செட் பண்ணி பாருங்கள்.